அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோ வந்து இதை பற்றி பார்த்தோன்னா பட்டர் தால், இந்த பட்டர் தால் ஃப்ரை ரெசிபியை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே வந்து 75 கிராம், அது 75 கிராம் அளவுள்ள துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் அந்த ஊற வச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதை மூணையும் வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 4 இல்லைனா இது நான் வந்து இதில் 5 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் வேணா 5 இல்லை 6 விசில் கூட விட்டுக்கலாம், அதுக்கு மேலே வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்ட்டு அண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதோட ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குக்கரை வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 5 விசில் விட்டுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணால் 4 விசில் விட்டுருங்க. இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 5 விசில் விட்டுக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 5 விசில் விட்டுறேன். இப்போ விசில் விட்டாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு லைட்டாக வந்து மேஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து இந்த மத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. தால் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதுமானது. இப்போது இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடாயில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 கிராம் அளவுள்ள பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் வந்து மெல்ட் ஆகணும். பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சீரகம் 3 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஒரு 1 மினிட் வந்து நல்லா சாத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் ஸ்மால் பிஞ்சுங்க லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக், அதாவது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 6 பல் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து 1 இன்ச்சு அளவுள்ள இஞ்சி எடுத்து ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க, சாத்தே பண்ணி விடுங்க. இப்போ இது சாத்தே பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம ஆனியன், ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆனியன் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே சாத்தி பண்ணி விடுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த பட்டர் ஆட் பண்ணது போதுமானது. உங்களுக்கு பட்டர் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வதங்கும். ஸோ அதனால் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா சாத்தி பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சாத்தே பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சாத்தே பண்ணி விடுங்க. நீங்கள் இதில் இப்போலாம் நீங்கள் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்ச டால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு உள்ள ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பைசிக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் தாலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் சீசனிங் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுத்தது வந்து குக் பண்ணி வச்ச இந்த தால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா வந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் வெறும் துவரம்பருப்பு வச்சா கூட நீங்கள் வந்து செய்யலாம். பட் இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு தராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது 3 ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி 3 தால்ஸ் அதாவது 3 பருப்பும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த குக் பண்ணி வச்ச தால் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். சீசனிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி சால்ட்டு ஸ்பைசி பத்தலை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும். இப்போ நம்மளுடைய பட்டர் தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸு மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னுடைய ஒப்பீனியனில் ஆட் பண்ணது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதேமாதிரி தாலும் வந்து நீங்கள் 3 பருப்பு வந்து ஆட் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. துவரம்பருப்பு மட்டுமே ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்மளுடைய பட்டர் தால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.